நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா? ஸோ ஏப்ரல் 19ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா, ஒரே கட்டமா நடந்து முடிய போகுது தமிழ்நாட்டுல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி, ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சி, ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பாஜக, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தேர்தல் களம் அப்படின்றது சுட்டெரிக்கக்கூடிய வெயில், அதாவது சம்மர் வெயிலை விட அதிகப்படியான ரொம்ப சூடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விவாத களம் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நெல்லை தொகுதி இருக்கு இல்லையா? ஸோ திருநெல்வேலி தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தேர்தலை நிப்பாட்ட போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, திருநெல்வேலி தொகுதியில் இருக்கு இல்லையா? அதில் இப்போ ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் எம்பி சீட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒன்றும் பெரிய பரம ரகசியம்லாம் கிடையாது. யார் செலவழிச்சு வின் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் சீட் அப்படின்றது தான் எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய பாலிசி. அது டிஎம்கே, ஏடிஎம்கே யாரா இருந்தாலுமே உன்னால தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும், நீ ஜெயிச்சிருவியா, உன்னுடைய பின்னணி என்ன, உனக்கு யார் ஓட்டு போடுவா, அது மாதிரி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நயினா நாகேந்திரனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாஜக சார்பில் எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பி சீட் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இங்கே சீட்டு கொடுத்தது பிரச்சனை கிடையாது, பட் சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் மாட்டிருக்கக்கூடிய விஷயம் தான் மேட்ரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்னை இருக்கு இல்லையா? சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர்ல இருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒரு 8:10 அந்த மாதிரியான டைம்ல வந்துட்டு கிளம்பும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பறக்கும் படை இருக்காங்க இல்லையா? ஸோ தேர்தல் கண்காணிப்பு குழு பறக்கும் படை அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படி எழும்பூர்ல இருந்து வரக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸை தாம்பரத்துல சோதனை அப்படின்றது போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரட்டா ஒரு விஷயம் அப்படின்றது கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு 3 பேர் பார்த்தோம் அப்படின்னா 4 கோடி ரூபாய் அளவு இருக்கக்கூடிய பணம் அப்படின்றத நெல்லை எக்ஸ்பிரஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எலெக்ஷனுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு அவ்வளோ ஈஸியா விட்டுற முடியாது அப்படின்றதுனால தேர்தல் பறக்கும் படை இருக்காங்க இல்லையா? அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா தாம்பரத்தை நிறுத்தி செக் பண்றாங்க டிபார்ட்மெண்டா. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 3 பேர்கிட்ட கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் பணம் அப்படின்றது 6 பையில இருக்கு. அவங்கள பிடித்து விசாரிக்கும் போது தான், யாருப்பா நீங்க, எதுக்காக இந்த பணத்தை கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3 பேருமே மாத்தி ஆன்சர் சொல்றாங்க. ஸோ இதனால போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா வேற வழியே இல்லை அப்படின்றதுனால இது வந்து நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா? அவருக்காக கொண்டு போகக்கூடிய பணம் தாங்க, எலெக்ஷனுக்காக கொண்டு போகக்கூடிய பணம் தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் வெளியே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா? அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயா இருந்தாலும் சரி, ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்லயா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் அப்படின்றது நடக்குது. அப்படி நடக்கும்போது கணேஷ் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா? அவருடைய ஆதரவாளர் வீட்லயும் பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் பணம், கிட்டத்தட்ட 100 வேட்டி, 44 நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பரிசு பொருட்களுமே பறிமுதல் பண்ணப்படுது அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது, பணமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இங்க என்னன்னா கோடிகள்ல பொருளுதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ மற்ற கட்சியில வந்துட்டு பணம் தரலையா, நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வந்துட்டு பணம் தராரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கையும் களவுமா இப்ப நயினார் நாகேந்திரன் மாட்டி இருக்கிறது அப்படின்றதான் பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த உட்கட்சி பூசல்னால தான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நயினார் நாகேந்திரன் மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 4 கோடி ரூபாய் பணம் அப்படின்றத எடுத்துட்டு வராங்க, அதுவும் பர்டிகுலரா இந்த ட்ரெயின்ல தான் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத கூட இருக்கிறவங்க சொல்லாம வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சார்பில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூட இவங்க 4 கோடி ரூபாய் பணம் அப்படின்றது அந்த நேரத்துல அந்த ட்ரெயின்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்றது எதிர்கட்சிக்காரங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் யாரோ அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பு ஆடி யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது என்னுடைய பணம்லாம் கிடையாது, அது வந்துட்டு என் பணமே கிடையாது, அது யாரோ கொண்டு வந்தது, என்ன வந்துட்டு பிளான் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா களங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல முடிச்சிட்டாரு. பட் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? சதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா புரசை வாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் அப்படின்ற ஹோட்டல்ல மேலாளரா இருக்காரு. ஸோ இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் இருக்கு இல்லையா? அதுவே நயினார் நாகேந்திரனுடைய தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ஹோட்டல்ல பார்த்தோம் அப்படின்னா மேலாளரா இருக்கக்கூடிய சதீஷ் அவர் கூட பார்த்தோம் அப்படின்னா 2 அப்ரசன்டீஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த 4 கோடி ரூபாய் பணம் அப்படின்றத எடுத்துட்டு வரும்போது லாக் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பறக்கும் படை இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த பணம் அப்படின்றது கைப்பற்றப்பட்ட உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா அமலாக்கத்துறைக்குமே சம்மன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஐ மீன் சம்மன் மீன்ஸ் இந்த மாதிரி பணம் அப்படின்றத இவ்வளோ நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40-45 லட்சத்தை தாண்டுது அப்படின்னாலே நீங்கள் பில் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 கோடி ரூபாய் பணத்தை வந்து நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையிட்ட சொன்னதுனால இப்போ இந்த கேஸில் அமலாக்கத்துறையும் இன்டர்ஃபை ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமலாக்கத்துறையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாஜக ஆடின ஆட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதிர்கட்சி தலைவர்கள் ஒருத்தர் விடாமல் எல்லா மாநிலத்திலுமே அமலாக்கத்துறையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு ஆடினாங்க. பட் இப்போ அவங்க ஆள் ஒருத்தரே உள்ள மாட்டியிருக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு ரொம்ப பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாஜகவில்
இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ முதல் கட்டம் அப்படின்னா இப்போ அந்த முதல் கட்டத்தில் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா அவர் மட்டும்தான் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் லிஸ்ட்டில் நயினார் நாகேந்திரனுக்கும் முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீனியர் தலைவர் ஒருத்தர் இப்படி மாட்டிக்கிட்டாரு, நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்றதே பார்த்தோம்னா பாஜக நிர்வாகிகளுக்கு இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம கடந்த காலத்தை வந்துட்டு புரட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2016 இருக்கு இல்லையா. 2016 எலெக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா இதே மாதிரி அதிகப்படியான பணம் அப்படின்றத வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க, பறிமுதல் பண்றாங்க. ஸோ அப்படி பறிமுதல் பண்ண பணம் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால 2016 தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே எலெக்ஷன் அப்படின்றது ரத்து பண்ணப்படுது. அதுக்கப்புறமா அந்த தொகுதிகளுக்கு எலெக்ஷன் அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு. 2017 ஆர்கே நகர் நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ அந்த அரசியல் பரபரப்பு அப்படின்றது உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு பீரியட். ஸோ 2017 பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகரில் பணம் எந்த அளவுக்கு பூந்து விளையாடுச்சு, தண்ணியா பாஞ்சிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தேர்தல் ஆணையத்தினுடைய காதுகளுக்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்றதே தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் யார் யாருக்காக ஓட்டு கேட்டாங்களோ அவங்களே அகைன்ஸ்டா நின்னதெல்லாம் சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்கே நகரை பொறுத்த வரைக்குமே 2017 எலெக்ஷன் அப்படின்றது நிப்பாட்டப்பட்டு மறுபடியும் அதே எலெக்ஷன் ரீ எலெக்ஷனாக நடத்தப்பட்டுச்சு. 2019 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வேலூர் தொகுதி இருக்கு இல்லையா. ஸோ வேலூர் தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா வேலூர் தொகுதியிலும் இதே மாதிரி அதிகப்படியான பணம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பணப்பட்டுவாடா அப்படின்றது அதிக அளவில் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் அப்படின்றது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் போர்க்கொடி தூக்குனதுனால அப்பையும் எலெக்ஷன் அப்படின்றது ரத்து பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருக்கிடைய பணம் அப்படின்றது எக்கச்சக்கமாக மாட்டிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் நெல்லை தொகுதியில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அமலாக்கத்துறை வந்துட்டாங்க, தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் தலையீடு அப்படின்றது பண்ணிட்டாங்க. அதிகப்படியான பணம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக கைப்பற்றப்பட்டிருக்கு. 3 பேர் வர பார்த்தோம் அப்படின்னா நம்ம நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஹோட்டல்லே வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்றதுனால இனி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நயினார் நாகேந்திரன் லாக் ஆனது தான். ஏன்னா கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அது என்னுடைய பணம் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது. அவருடைய தீவிர ஆதரவாளரான கணேஷ்மணி இருக்கார் இல்லையா, நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய வீட்டில இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றது கண்டெடுக்கப்படுது, பரிசு பொருட்களும் எடுக்கப்படுது. ஸோ இதுக்கப்புறமா நெல்லை தொகுதியில் இனி எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா அது வந்துட்டு எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கோஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதியில் மட்டும் எலெக்ஷனை நிப்பாட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி ராணி அப்படின்ற வேட்பாளர் இறக்கியிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான வேட்பாளர் இறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இப்படி பாஜகவில் ஒரு முக்கியமான தலைவரை பணப்பட்டுவாடா அப்படின்றத பண்ணி அதை பண்றதுக்கான வழிமுறைகளில் ஈடுபட்டு மாட்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இப்போ தேர்தல் களம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருநெல்வேலி தொகுதி என்னதான் ஆக போகுது, எலெக்ஷன் அப்படின்றது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கத்தில் அண்ணாமலை பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்குள்ள ₹1 கூட பணம் தராம நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையெல்லாம் பண்ணிட்டு பிரச்சாரம் அப்படின்றத ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மத்தியில் மோடி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய 6வது வருகை, தமிழ்நாட்டு வருகை அப்படின்றது ஷார்ட் டைம் பீரியட்ல மறுபடியும் நடக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி தமிழ்நாட்டில் பாஜக எந்த அளவுக்கு சாதிக்க போறாங்க, எத்தனை தொகுதிகளை வின் பண்ண போறாங்க, அவங்களுடைய ஓட்டு வங்கி விகிதம் அப்படின்றது ஏறப்போதா இறங்க போதா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்க்கணும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.